வடிவேல் முருகன் 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 அப்படி வள்ளி தேவானையோடு ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அருங்கொலுவாக இருந்து வருகின்றார்கள். நாரதர் நந்தி தேவன் ஆமா அட்டமூனி சட்டமூனி அழகு கும்பமாமணியோடு ஆமோ அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். கொலுவாக இருந்து வருகின்றார்கள். பார்க்கடல் தண்டதியிலே என்னம்மா பச்சமாளும் லட்சுமியும் பௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சரி சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே ஆமாம்மா இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதாவது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். எல்லாத்தையும் படைத்தார். ஓர் அறிவு முதல் சரி 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார். எப்படிமா ஓர் அறிவுன்னு சொன்னா யாருக்கு? அதுதான் புல் பூண்டுக்கு. சரி ஈரறிவுன்னு சொன்னா அது யாருக்கு? அதுதான் நண்டு நத்தைகளுக்கு. ஆமா. மூவறிவுன்னு சொன்னா அது யாருக்கம்மா? அதுதான் ஊர்ந்து செல்லக்கூடியது. ஆமா. 4 அறிவுன்னு சொன்னா அது யாருக்கு? அதுதான் பரப்பன. பறக்கும் பறவைகளுக்கு 4 அறிவு. 5 அறிவுன்னு சொன்னா அது யாருக்கம்மா? அதுதான் ஆடு மாடுகளுக்கு. 4 கால் பட்ட வாகனங்களுக்கு பூராமே 5 அறிவு தான். 6 அறிவு யாருக்கு தத்தா? யாருக்கு யாருக்கு யாருக்கு? பின்னால 2 இருக்காங்க, அவங்க தான் 6 அறிவு. அடியா உடுக்காரருக்கும் தாளக்காரருக்கும். அப்போ உங்களுக்கு? எங்களுக்கு தான் 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு 7 அறிவு. 7 அறிவா? நமக்கெல்லாம் 7 அறிவு. 6 அறிவே சமாளிக்க முடியல, 7வது அறிவுலாம் இருந்தா என்னத்துக்கு ஆகும்? 7ஆம் அறிவை கண்டுபிடிச்ச பிறகு தான் நிறைய விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சிருக்கான். அடியா நிறைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்காமல. சரி அது இந்த 7ஆம் அறிவு வேலை செய்ய பார்த்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். அடியா ஆமா. அப்ப தாத்தாக்கு 7வது அறிவு இருக்கு. 7ஆம் அறிவு இருந்து வந்துட்டு இருக்கு இப்போ. அப்ப தாத்தாவும் ஒரு விஞ்ஞானி. ஆமா. அடியா சரிதானே? பெற என்ன? சரி. அதாவது தத்தா என்ன மனிதர்களுக்கு 6 அறிவுன்னு சொல்லுதோம். ஆமா. சில பேர்களை பார்த்தா என்ன 5 அறிவு இருக்க மாதிரி இருக்கு. அடப்பாவிகளா. இன்னும் சில பேர்களை பார்த்தா 4 அறிவு உள்ள மாதிரி இருக்கு. அவனை வச்சு வீட்டுல கஞ்சி ஊத்தலாமா? 4 அறிவு உள்ள வச்சு மனுஷனை கஞ்சி ஊத்தப்படாது. வீட்டுல வச்சிருக்க முடியுமா? அடிச்சு வெளியே பத்திரணும். அடிச்சு கம்புட்டே அடிச்சு வெளியில பத்திரணும். ஆமா. 12 மணிக்கு முன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அந்த ஆளுக்கு 6 அறிவு தெளிவா வேலை செய்யுது. நல்லா தான் இருக்கான், நல்லா தான் இருந்தான். 12 ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க, என் பாவி பைய தலைகீழ நடக்கும். என் பாவி தலைகீழ நிக்கானா பாவி. அப்ப என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பகவான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களை படைத்துள்ளார். படைத்தார் பரமசிவம். அதாவது தத்தா என்ன பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது. அப்புறம் என்ன செய்யணும்மா? பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்துல தேவையானதை வாங்கி கொடுக்கணும். தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தா அப்பா நல்ல அம்மான்னு சொல்லுவான். ஆமா ஆமா. அதே போலவே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி படைத்ததோர் மக்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பகவான் எப்படி படி இழக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? நாளின் நல்லதினை எடுத்து நாளின் நல்லதினை எடுத்து நாளின் நல்லதினை எடுத்து தேனை எடுத்து இந்த நாடு எங்கும் படி படியளந்தார் நாடு எங்கும் படி இழந்தார் ஆமையாய பொடையாய எல்லாம் படியளந்தார் பொடம பொடி உலக்கு நல்லதினை எடுத்து உலக்கு நல்லதினை எடுத்து உலக்கு நல்லதினை எடுத்து தேனை எடுத்து இந்த உலகம் எங்கும் படியளந்தார் உலகம் எங்கும் படியளந்தார் சிவபெருமான் ஆண்டவனோ அங்கே மரக்கானல்லதினை எடுத்து மரக்கானலதினை எடுத்து தேனை எடுத்து இந்த
மாநிலமும் படியளந்தார் படியளந்தார் மாநிலமும் படியளந்தார் 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 சிவபெருமான் பகவானோ ஆமான்னு சொல்லி அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் படைத்ததோறு மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சொல்லி ஆமதாயி நாளை தினை எடுத்து இந்த நாடு எங்கும் படியளந்தார் படியளந்தார் உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார் ஆமோ அப்படி மறக்காதனை எடுத்து இந்த மாநிலமும் படியளந்து விட்டு படியளந்து விட்டு என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி 14 உலகமும் படியளந்து விட்டு கைலங்கிரி மலைக்கு வருகிறார் வருகிறார் ஆண்டவன் சிவபெருமான் வாயுலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் தவலோகம் பூலோகம் சரி அப்படி 14 உலகமும் படியிலிருந்து விட்டு ஆமா என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கைலாச மலையிலே வரும் பொழுது என் தாயகப்பட்ட பர்வதா தேவி என வைக்கிறா என்ன ஆண்டவா பரம்பொருளை என்ன படைத்ததோறும் மக்களுக்கு வடியிழக்க போறேன்னு போறியற சரி நாளை தினை எடுத்து எப்படி நாடு எல்லாம் வடியிழக்க முடியும் அது எப்படி முடியும் உலக்க தினை எடுத்து சரி எப்படி உலகம் எல்லாம் வடியிழக்க முடியும் அது எப்படி உலகமெல்லாம் படியளக்க முடியும் ஏ பார்வதி என்ன அது ஆண்டவனுடைய மகிமை சரி நான் நாளை தினம் எடுத்துட்டு போனேன்னு சொன்னா ஆமா இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் என்னால் படியளக்க முடியும் பார்வதி உங்களால முடியும் சாமி அப்படி என்று சொல்லும் பொழுது சரி என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமோ ஆதிவர சக்தி இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா என்னமா சொல்லுகிற ஒன்னாண்டி சிவ உடைய தாண்டி ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி மூணாண்டி சிவ முக்கண்ணனோ நான் தாண்டி நாலாண்டி நாலு வேதங்களோ நான் தாண்டி ஐந்தாண்டி அஞ்சு பஞ்சபூதமோ நான் தாண்டி ஆறாண்டி ஆறு சாஸ்திரமோ நான் தாண்டி ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாண்டி எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி ஒன்பது நல்ல சொல்லி ஒன்பது நல்ல ஒன்பது நல்ல ஒன்பதாண்டு இதே நவக்கிரகங்களும் நான் தாண்டி நவக்கிரகங்களும் நான் தாண்டி ஒன்பதாண்டி பார்வதி பத்தோ நல்ல சொல்லி பத்தோ நல்ல பத்தோ நல்ல பத்தாண்டு ஓ பகவானோ நான் தாண்டி பகவானோ நான் தாண்டி பத்தாண்டி ஆமையா அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா ஆதிவர சத்தியிடத்திலே சொல்கிறார் அம்மா பார்வதி என்ன பகவானே ஒன்னாண்டி இந்த உடையவனும் நான் தாண்டி சரி ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி ஆமா மூணாண்டி சிவ முக்கனும் நான் தாண்டி பத்தாண்டி உன் பகவானும் நான் தாண்டி ஆமா அப்ப ஆண்டவன் சொல்கிறார் அம்மா பார்வதி என்ன அதாவது என்னை மட்டும் நீ சந்தேகப்படாத ஆமா நான் தும்பிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன் காற்றாக இருப்பது நான் தான் மழையாக இருப்பது நான் தான் வெயிலாக இருப்பது நான் தான் பனியாக இருப்பது நான் தான் ஆமா அப்படி நான் அசைந்தாத்தான் இந்த அகில உலகமே அசையும் அம்மா பார்வதி
அப்படின்னு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்லும் பொழுது சரி என் தாயகப்பட்ட பார்வதா தேவி என்னவர் சொல்கிறார் என்னமா சொன்னா ஆண்டவா பரம்பொருளை பகவானே பகவானே 14 உலகக்கும் படியளக்க போறீர்களே படியளக்கும் பகவானே பகவானே ஆண்டவா பரம்பொருளை என்னம்மா இன்னைக்கு நீங்க படியளக்க போகும்போது உமர் கூட நான் வரப்போறேன் வரத்தான் போறோம் பார்வதி யாத்த உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னம்மா என்ன சாமி பூலோகத்துள்ள மக்களை எல்லாம் சரி நான் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன் எப்படி எப்படி பகவானே ஒருத்தனை கண்ணு உள்ளவனா படைச்சிருப்பேன் ஆமா ஒருத்தனை கண்ணு இல்லாதவனா படைச்சிருப்பேன் அப்படி இருக்கலாம் ஒருத்தனை நொண்டியா படைச்சிருப்பேன் இருக்கும். இன்னொருத்தனை சப்பானியா படைச்சிருப்பேன் ஆமா நீ என்னோடு வந்தேன்னு சொன்னா சரி உன்னால உன்னை வச்சுட்டு நிம்மதியா என்னால படியிழக்க முடியாது 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 பார்வதி முடியாது அதனால அம்மா பார்வதி என்ன நீ கைலாச மலையில ஏறி அத்தான் போய் விடைத்த உயிர்களுக்கெல்லாம் இழந்து விட்டு வருகிறேன் அம்மா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி என் தாயகப்பட்ட பார்வதா தேவியானவ என்ன சொல்கிறாள் தெரியுமா என்ன சொல்லுகின்றாய் ஆண்டவேனின் படியாளப்பை ஆதிசக்தி பார்க்க வேணும் போடமா போடு ஈசனோட படியாளப்பை படியளப்பை இதை ஈஸ்வரியால் பார்க்க வேணும் படியளப்பை இந்த உடையவனின் படியாளப்பை ஆமோ ஆமா உம்மையவள் பார்க்க வேணும் போடமா போடு பகவானோட படியாளப்பை படியளப்பை படியளப்பே இந்த பார்வதியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும் அப்படியே ஆதிபரா சக்தி எனவா சரி ஆண்டவன் சிவபெருமடத்திலே சொல்கிற ஆண்டவா பரம்பொருளை ஆண்டவனுடைய பிடியிழப்பை ஆதிபரா சக்தி எனவள் பார்க்க வேண்டும் ஈசனோட படியிழப்பை இந்த ஈஸ்வரியானவள் பார்க்க வேண்டும் பகவானுடைய படியிழப்பை பார்வதா தேவியானவள் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவன் சிவபெருமானத்திலே சொல்லும் பொழுது சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னமா சொல்லுகின்றாய் ஏடி அம்மா பார்வதிய அம்மா பார்வதிய நீ என்னுடைய வார்த்தை கேளு பார்வதி வார்த்தைக்கு ஆண்டவனோடு வந்தையான வந்து சேருமான் ஈசனோடு வந்தையான ஈசனோடு வந்தையான வந்து சேரும் ஐயோ ஏடியம பார்வதி வார்த்தைகள் கடவுளோடு வந்தையான வந்து சேருமான் பகவானோடு வந்தையான பகவானோடு வந்தையான வந்து சேரும்
அப்படியே ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆமாம்மா என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், அம்மா பார்வதி, என்ன என்ன பூலோகத்து மக்களுக்கு எல்லாம் நான் வடிவிளக்க போறேன்னு சொன்னா, ஆமா என்னோடு உன்னை அழைத்து சென்றால் சரி இந்த பூலோகத்துள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். அப்படி எப்படி எல்லாம் படைச்சிருப்பீங்க பகவானே? அதாவது உன் மனசுன்னு சொன்னா சரி பெண்களின் மனசு வந்து இலகிய மனசு. ஓ ரொம்ப இறக்கப்பட்ட மனசு, இறக்கப்பட்ட மனசு. ஒரு கஷ்டம்னு சொன்னா உடலே பதறிடுவாங்க. ஓ வீட்டுக்காரருக்கு கஷ்டமா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் மனசு தாங்காது. ஆமா சரி அதே போலவே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான், அம்மா பார்வதி, என்ன நீ கைலாசத்துல இரு, அத்தான் போய் படைத்த உயிர்களுக்கெல்லாம் இழந்து விட்டுகிறேன்னு சொல்கிறார். சரி அப்ப ஆதிபரா சக்தி சொல்கிறார், ஆண்டவா என்ன பார்வதி உமகிட்ட நான் வேற என்னமா கேட்டேன்? என்ன படியிலக்க போகும்போது உம கூட நான் வாரேன்னு சொன்னேன். இவ்வளவு தானே நான் கேட்கேன். அம்மா பார்வதி, என்ன பகவானே? ஆண்டவனோடு வந்தையான உனக்கு அண்ணல் வந்து சேரமும்மா, சேரந்தாயி ஈசனோடு வந்தையான உனக்கு இடைஞ்சல் வந்து சேரமும்மா, வந்துரும் வந்துரும். பகவானோடு வந்தையானா ஆமோ உனக்கு பாவம் வந்து சேரும் என்று சொல்லும் பொழுது ஆமாம்மா இந்த அழகப்பட்ட பர்வதா தேவி சொல்கிறா, என்ன சொல்லுதா? ஆண்டவா என்ன படியிலக்க போகும்போது என்னை கூட்டு போக முடியுமா முடியாதா? அதானே முடியுமா முடியாதாங்க அதை சொல்லுங்க. ஆமா அப்ப சிவபெருமான் சொன்னார், என்ன எம்மா பார்வதி, பார்வதி நீ கைலாச மலையில இரு, அத்தான் போய் விடைத்த உயிர்களுக்கெல்லாம் இழந்து விட்டீர்கள். படிதந்து வாரம்மா வாரங்க இரம்மா. அதாவது என்ன ஆண்டவன் சிவபெருமான் படியிலக்க போகிறான்னு சொன்னா சொன்னா ஆதிபர சக்தியானவள் தான் படி அரிசி எடுத்து கொடுப்பாளா. ஆமா படி எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்க சாமின்னு சொல்லக்கூடியவள் பார்வதி தானே. அப்படி அந்த அழகப்பட்ட பார்வதா தேவியானவா ஆமோ ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல எப்படி படி அரிசி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அங்கே ஆதி வெள்ளை கைலாசத்தில், ஆதி வெள்ளை கைலாசத்தில் அம்பிகைய பார்வதி, ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், அமுதளக்கோ சங்கரனே, ஆண்டவனே பகவானே, குஞ்சங்கரனே, ஈஸ்வரனே ஹிரையோ குஞ்சங்கரனே, ஆதிசக்தி வார்த்தைக்கு என்று சொல்லி பார்வதி பகவானோட இடம் மதியில நாடி நல்லதினை எடுத்து, நாடி நல்லதினை எடுத்து ஏன் நாதன் கையில் தான் கொடுப்பா. நாளி நல்லதினை எடுத்து கையில் தான் கொடுத்தா, நல்லதினை எடுத்து கையில் தான் கொடுத்தா, நல்லதினை எடுத்து எடுத்து இந்த மறையன் கையில் தான் கொடுத்தா, தான் கொடுத்தா, கையில் தான் கொடுத்தா, கோட்டை வாசலில் பார்வதி ஆண்டவனிடம் மதியில நல்லதினை எடுத்து அதன் கையில் தான் கொடுத்த, நல்லதினை எடுத்து கையில் தான் கொடுத்த, ஆளாக்கதினை எடுத்து, ஆளாக்கதினை எடுத்து ஆண்டவன் கையில் தான் கொடுத்த. ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆமாம்மா இந்த அழகப்பட்ட பார்வதா தேவியானவள் சரி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே நாளிதனை எடுத்து நாதன் கையிலே தான் கொடுத்தாள், தான் கொடுத்த உலக்கதினை எடுத்து உடையன் கையில் தான் கொடுத்தாள். ஆமோ அதாவது என்னம்மா வீடான வீட்டுல கணவன் மனைவி இருக்கான்னு சொன்னா, வீட்டுக்காரரும் வீட்டுக்கார அம்மாவும் இருக்காங்கன்னு சொன்னா, கணவர் காலையில வேலைக்கு போறாருன்னு சொன்னா என்னதாயி அவர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? மனைவி கையால
ஒரு 5 ரூபாயாவது வாங்கிட்டு போகணும். ஓ 1 ரூபாயாவது கையில வாங்கிட்டு போகணும். ஆமா. அப்படி வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ஆமா அழகா இருக்கும்ல. 5 ரூபாயை வாங்கிட்டு போறேன்னு சொன்னா 5000 ரூபாய் கிடைக்கும். அன்னைக்கு 5000 ரூபாய் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரையில 5000 ரூபாயோட வரணும். ஆமா வரணும். அப்பதான் அவர் மதிப்பா மதிப்பல்ல. மதிப்பா 5 ரூபாயை கொண்டுகிட்டு போய் 50 ரூபாய் கூட நீட்டினா மதிப்பு இருக்குமா? மதிப்பு இருக்காத. அதாவது தத்தா வேலைக்கு போயிட்டு 500 ரூபாய் சம்பளத்தை கொண்டு போறேன்னு சொன்னா சரி அந்த சம்பளத்தை அந்த அம்மாட்ட குடுக்க மாதிரி குடுக்கணும், வாங்குத மாதிரி வாங்கணும். வீட்டுக்காரம்மாட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிடணும். அதான் டெக்னிக்கல். அதாவது எப்படின்னு சொன்னா சரி எவ்வளவு இன்னைக்குள்ள சம்பளம் 500 ரூபாய் என்ன பிடி? ஏ அப்பா 500 ரூபா நோட்டா கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாங்க அப்படி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி 500 ரூபாயை கொடுத்துட்டு சரி வர சொல்லணும். எவ்வளவு இந்த 2 நாளா தூக்க முழிப்புல இருந்து ஒரே உடம்புலாம் வலிக்கு பார்த்துக்கோ. சரி கடுமையா வலிக்க. அதனால ஒரு 150 ரூபா மட்டும் தந்தன்னு சொன்னா ஆமா லேசா ஒண்ணு போட்டுக்கிடுவேன். சரி அப்படின்னு சொல்லி நைஸா 150 ரூபாயை வாங்கிடுவாரு. ஒரு 150 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். கொண்டாங்க 150 ரூபாயா? நீங்களும் அதுதான் தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்போ 500 ரூபாயில 150 ரூபா போனா மிச்சம் எத்தனை? மிச்சம் 350 ரூபாய் இருக்கு. சரி 350 ரூபாய்க்கு சொல்லணும். எவ்வளவு என்ன இந்த வரையில கொஞ்சம் காப்பி குடிக்காம வந்துட்டேன் பாத்துக்கோ. சரி அதனால உனக்கு எனக்கும் காப்பி ஆளுக்கு ஒரு போண்டா வாங்கிட்டு வரேன். போண்டா வரும்னு நினைச்சோம், இப்ப வராம போயிட்டு ஒரு 50 ரூபா தான்னு சொல்லி 50 ரூபா கேட்பாரு. சரி அப்ப இந்த அம்மா 50 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கு? 300 இருக்கு. 300 ரூபாய் இருக்கு. சரி அப்ப சொல்லுவாரு எவ்வளவு? என்னங்க நீ வேற ஒரு வாரமா நான் வேலைக்கு போயிட்டேன், சரி கறி எடுத்து சாப்பிடாம இருப்ப ஒரு 200 ரூபாய் தந்தன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அரை கிலோ கோழி கறி எடுத்துட்டு வருவேன். 1 கிலோ எடுத்துட்டு வாங்க. 1 கிலோ எடுத்துட்டு வாங்க. 1 கிலோ வாங்கிட்டு வரணுமா? குழம்பும் வச்சுக்கலாம், பொரிச்சுக்கிடவும் செய்யலாம்ல. அப்படியா? அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மண்டே கிளவி 200 ரூபாயை வாங்கிடுவாரு. போச்சு 200. அப்ப 300ல 200 போனா மிச்சம் எத்தனை? 100 ரூபா இருக்கு. 100 ரூபாய் இருக்கா? அப்ப நைஸா சொல்லுவாரு எவ்வளவு? என்ன அரிசி இருக்காடு பாத்தியா? அரிசி இல்லங்க. அரிசி இல்லாத வீடு இருக்க கூடாது பாத்தியா? வெறும் குழம்பு மட்டும் வச்சா சாப்பிட முடியும். அதனால இந்த 100 ரூபாய் தந்தன்னு சொன்னா சரி அத்தான் போய் 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துருவேன். 100 ரூபாய்க்கு 2 கிலோ இன்டர்வியூலா? ஆமா வேண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த 100 ரூபாயும் பிடிங்கிருவாரு. சரி அப்ப கொடுத்த மாதிரியும் ஆச்சு, வாங்கின மாதிரியே ஆச்சு. 500 ரூபாயை திருப்பி வாங்கின மாதிரி ஆகி போச்சு. இதான் கொடுத்து வாங்குது. ஆமா சரி அதே போலவே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே ஆமதாயி என் தாயாகப்பட்ட பர்வதா தேவியானவள் உலக்கு தினை எடுத்து உலகன் கையிலே தான் கொடுத்தால் ஆமோ மறக்காத தினை எடுத்து மறையன் கையிலே தான் கொடுத்த போது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா படைத்ததோறு மக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று சொல்லி படியரிசி எடுத்து விட்டு படியிழக்க கிளம்பி விட்டார். சரி அப்படி படியிழக்க கிளம்பும் பொழுது என்ன ஆச்சு? என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி மனதுக்குள்ள நினைக்கிறா, என்ன நினைக்கா? இந்த அத்தான் பகவான்கிட்ட நம்ம அப்படி என்ன கேட்டுட்டோம்? நம்ம வீட்டுக்காரர்கிட்ட அப்படி என்ன கேட்டோம்? படியிழக்க போகும்போது உங்க கூட நானும் படியிழக்க வாரேன்னு சொன்னது ஒரு குத்தமா? பகவான் கூட படியிழக்க வாரேன்னு சொன்னது தப்பா? அப்ப இந்த பகவானோட படியிழப்பில் ஏதோ குற்றம் குறை இருக்கிறது. இருக்கு. அதனாலதான் இந்த அத்தாம் பகவான் நம்மள கைலாச மலையதிலே விட்டு கொண்டு போகிறார். கூட்டு போக மாட்டேங்காரு. வேண்டாம் இந்த அத்தாம் பகவான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கு படியளக்கிறார்களா இல்ல பட்டினி போட்டு வாராரா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். தெரியணும்ல உண்மையும் போய் இன்னைக்கு தெரியணும். ஒரு படி அளக்காரா? அளக்கலையா? படி அளக்காம வாராரா? தெரியலையே. படி அளக்கலையோ? டைம் முடிஞ்சு போச்சு. ஆமா இல்ல இருக்குல்ல. ஆமா முடிஞ்சு போச்சு. நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். சரி அப்படி இந்த நாயகப்பட்ட பர்வதா தேவியானவள் வடக்கு கோட்டை வாசலிலே என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? ஆதி வெள்ளி கைலாசத்திலே கைலாசத்திலே